வைக்கலையே என் பகல் கனவில்லையே என்ன தொலைக்க வைக்கலையே கொஞ்சம் கொலைக்க வைக்கலையே உன்னை அடைக்க வைக்கலையே என் பகல் கனவில்லையே வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்த்து அவரு டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா என்னது சொத்து சோகம் வந்தா மாத்திடுற உந்தா பக்கல்ல நான் மாசம் மாசம் கட்டுற சந்தா ஒரசாம பத்துக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மயங்காட்டி கந்திக்கப்பா தயங்காத மெத்தையில மெத்தையில சாபு நேரத்தில் ஒலம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னானா தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல நிலவ செவப்பா தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வர வாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி ஆஷா கைப்பட்டுக்கும் நம்பல வா வா ஊது ஊது வாங்க மோனிகா வணக்கம் சத்தவா கதைக்கும் என்ன வருத்தமா இன்னைக்கு பர்த்டே தான் ஐயா இன்றைய நாள் இனி நல்ல நாளாக அமையணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்றோம் நம்ம சனுஷ்கா சர்ப்ரைஸ் நீ பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் என்ன இந்த பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்ணலன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் உங்களோட பழக்கம் எதிர்பாராத விதமா இந்த சர்ப்ரைஸ் நானே உங்களை சொல்லல நீங்க எதிர்பார்த்தீங்களா யாரா இருக்கும் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு லவ்வர் அதெல்லாம் காலம் கடந்து போச்சு கணக்கா கிடாக்கு இப்போ கணக்க சர்ப்ரைஸ் கிடாக்கு கணக்கு பொருள் கிடாக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு எனக்கே தெரியாம இதுல லவ்வர் தான் போட்டிருக்கான் அவளோட ஆனா லவ் வந்து கேர்ள்ஸ் மட்டும் லவ் பண்ணல அது தெரியும் தானே அப்பாவை மகள் லவ் பண்ணலாம் மகள் லவ் பண்ணலாம் சிநேகங்களை லவ் பண்ணலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேக் கொண்டுடாது சரிங்க என்ன போட்டிருக்காங்க கேக்கில் திருப்பி பாருங்க அடுத்தவங்க அப்படி பார்த்துட்டு அப்படியே வைங்க கிட்ட கொண்டு கேக் அப்படி அப்படியே வைங்க உங்களோட அப்படியே ஓகே என்ன என்ன போட்டிருக்காங்க வைஃபை போட்டிருக்காங்க ஜி அவா இல்லை அது ஸ்வீட் ஹார்ட்னு போட்டிருக்காங்க அவளோட இல்லாட்டி ஸ்வீட் பேபின்னு போட்டிருக்காங்க சரி சரி அது உங்களுக்கு தெரியும் நீங்க நினைக்கிற லவ்வர் எனக்கு அப்படி தெரியல அப்படி சொல்லல இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்கு யாரா இருந்து பாப்போமா பார்த்துட்டு சொல்லுவோம் யாருன்னு என்ன விரும்பி சாப்பிடுற நீங்க பழங்களா கண்டுட்டீங்களா பழங்களா கண்டுட்டீங்களா பழங்களை சரியா அப்ப விரும்பி நான் பழமும் கொஞ்சம் கிடையாது பழம் சாப்பிடுவீங்களா காட்டுங்க என்ன பழம் முதல்ல உங்களை விருப்பம் மொரேஞ்ச் இருக்கு அப்பிள் இருக்கு கிரேப்ஸ் இருக்கு அன்னாசியா விருப்பம் சிக்கலான ஆளா மற்ற எல்லாத்தையும் அப்ப நாங்க கொண்டு வரோம் அது சைட்டை வைப்போம் கீழே வேற ஒண்ணு உங்களுக்கு ஐயா பிடிக்கா ஐயா கதைக்கிறேன் இல்ல சரியா கதைப்பேல வெக்கப்படுறீங்க கதைக்கிறீங்க ஐயா வேற கேட்டு மாறிச்சாரி கேட்டு விட்டீங்களா தெரியல எங்களால இதுல ஐயாவுக்கு பிடிச்சா சில பிஸ்கெட் ஐட்டம் இந்த என்னது இதை சொல்றது
இது உங்களை விருப்பம் என்று சொன்னாங்க தந்தாங்க சரியா இதுல என்ன உங்களை பிடிச்சிருக்கு கேக் யார் தந்தது இந்த சாக்லேட் யார் பழங்கள் யார் சொல்லு ஒவ்வொரு ஆக்கள் தந்திருக்காங்க கேக்கு யார் தந்தாங்க சரி கேக் வந்து உங்களோட வைஃப் லவ்வரான்னு சொன்னீங்க சில வைஃபா இருக்கலாம் மற்றதெல்லாம் யார் தந்திருப்பா என்ன பேய் அடிச்ச மாதிரி நிக்கிறீர்கள் கதை எங்க ஒரு கதையை எங்க ஆடையில மற்றபடி கதைக்கிற கதையை வேண்டாம் வாய திறக்குது இல்ல யாரா இருக்கு பராமகன் மகன் ராங் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோத்துக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஸ்பெஷலான ஆட்கள் இருக்காங்க தந்தவங்க ஒரு சில வார்த்தைகளை சொல்ல சொன்னவங்க கூட எனக்கு ஞாபகம் இல்லை உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கலாம் உங்களுக்கு என்ன நேசிக்கிறேன்னா வாய்ப்பு மட்டுமா நேசிப்பா அப்ப பிள்ளைகள் அப்பா பாசம் இல்லையோ ஏன்னா அப்பா நேசம் என்றோன்னா மனைவிட்டே போறேன் மனைவி சரி கேட்க தந்திருக்கலாம் அதை நான் ஒத்துக்கொள்றேன் அதுல லவ் ரெண்டுலாம் போட்டிருக்காங்க அது ஓகே உங்களோட வைஃப் உங்களுக்கு ஹார்ட் அனுப்பினு விளங்கிட்டு எனக்கே விளங்கிட்டு அது உங்களோட வைஃபா தான் இருக்குன்னு சொல்லி உங்களோட வைஃபை பார்க்கும் நாங்களும் இந்த வீடியோல பார்க்கலாம் தானே உங்களோட வைஃபை கூப்பிடுங்க என்ன கூப்பிட்டா தானே வருவாங்களா கூப்பிட மாட்டீங்க உங்கள்ல சரி உங்களோட வைஃப் வாங்கதானே எனக்கு தெரியும் இப்படி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க சரி மனைவியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் உங்களோட வாழ்க்கை பயணங்கள்ல உங்களோட 42-43 வருஷம் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த அனுபவத்தை தந்த உங்களோட மனைவிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க அப்படி சொன்னது அவ அந்த கண் கலங்குது உடனே கதைக்கணும் ஐயா நல்ல கதை பேர் பக்கப்படாயங்க என்ன மனசுல தோணுதோ அதை சொல்லணும் சொன்னாதான் நான் கணக்கா ஹிட் இருக்கு டைம் போய்க்கணும் தேவையில்லாட்டி நாங்கள் கொண்டு போகலாம் இதுல சின்ன சின்ன ஹிட் வேலைடாக்கு இதுல ஒரு ஹிட் இருக்கு என்ன இருக்கும் சும்மா உள்ளுக்கு என்னவா இருக்கு கண்டோஸ் தான் எவ்வளவு கண்டோஸ் வந்து 10 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் நானது பாக்க 2-3 எடுத்து சாப்பிடணும்னு நினைச்சேன் பயத்துல எடுக்கு ஓப்பன் பண்ணுங்க என்னன்னு பாப்போம் எனக்கும் தெரியாது என்னென்ன கிடக்குன்னு பாப்போம் இதுல எல்லாம் நீங்களான ஓப்பன் பண்ணணும் இதுல அவ ஓப்பன் பண்ணிடா கிழிச்சறீங்க அது பிரச்சனை லவ்வர்ண்டா சில லவ் கேட்ட மாதிரி தானே தந்திருப்பா பாப்போம் ஆனா நீங்க நான் இப்ப கூட வைஃபா கூப்பிடணும்ன்றக்கா கூப்பிட்டேன் நான் ஆனா இதுவரை வைஃப் தெரியல தந்தாக்கள சரியா சொல்லணும் அதெல்லாம் பிக்சரிங்க என்னது டின் எல்லாமே கப்பா என்ன உங்களோட பேர மடிச்சிருக்காங்களா இல்ல இதுல ஒரு டீ ஒன்று போட்டு குடிக்கதான் கேட்டேன் சரி அதான் கப்பா சைடா வைங்க இதுல வைங்க இதுல மேல வைங்க மடிவா இருக்கும் ஓகே இதுல ஒன்று என்ன போக்குண்டு மாதிரி என்ன எடுத்தோன்னா என்ன பிக்சர் இது என்னன்னு சொல்லணும் சொன்னாதான் உங்களுக்கு இல்லாட்டி எங்களுக்கு தெரியல சுகமான பதவி தெரியாது சரி ஓப்பன் பண்ணுங்க பாபு நானும் உங்களை குழப்ப எனக்கு ஒரு மாதிரி அப்புறம் நாளைக்கு அடி தெரியாது எதுமா அப்படி இல்லைண்ணா வித்தியாசமா இல்லாங்களா என்னையா ஒரு
சரி அப்ப லவ் தான். நீங்க 43 வயசாச்சு, அவன் உங்களை விடுற அறியில நீங்களும் அவர எடுத்தோட மனைவி என்று சொல்லல, லவ் என்று சொல்லி லவ்வர் என்று சொல்லி நான் ஏங்கி போனேன். நேரம் வாக்கு இல்லாம லவ்வர் இருக்கும். என்ன பிடிச்சிருக்கோ அது? சில நேரம் குத்து விளக்குகள் வேண்ட வேண்டிய கட்டங்கள்ல இதுல கணக்கு பார்க்கலாம் போல. என்ன ஒரு ஹிப்டா இது, பெரிய ஹிப்ட் ஆகும். ஆனா வெயிட் இல்ல. இது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கு? வெயிட் இல்லாம இருக்கும். பாப்போம், தெரியா போச்சா இருக்குமா? சரி, சரியா சொல்லிட்டீங்க. ஆமா, லவ்வர் முன்னு போய் அடுத்த லவ். என்ன காதலப்பா, இதுதான் பெரிய காதல் உலகத்துல. 18 வயசுக்கார லவ் பண்றோட நீங்க 2 நல்லா லவ் பண்றீங்க. என்ன விடுத்தாரோ அது வர அது கூட வாய்ப்பு தந்திருக்காங்க. மிச்சம் எல்லாம் யார் தந்திருப்பாங்க? சரியா சொன்னா உங்களுக்கு, பிள்ளையா சொன்னா நாங்க கொண்டு வரோம். ஏன்னா நாங்களே கண் அது எல்லாம் போய் கொண்டு வரோம். பிராமகன் மகனும் பிராமக்கனுமா? எல்லாம் பிள்ளையா சொல்றீங்க. நான் கடைசியா சொல்றேன், நேராக்கல இதுமா. ஆமா, இதுக்குள்ளேயும் கொஞ்சம் கிஃப்ட் வருது. இப்படி கணக்க சர்ப்ரைஸ் செய்யுது. இப்படி ஒரு கிஃப்ட் மாரி இதே மேல நீங்க படம் ஓபன் பண்ணி பாருங்க என்னன்னு. அங்க சரி, பட்டி போட்டுக்கு. ஐயா கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா வேலை எதுவும் செய்றீங்களா? இந்த கரண்ட் அதாவது நீங்க கதைக்கிற எல்லாம் வீடியோல ரெக்கார்டா? மதம் முதல் வச்சு கொண்டு கதை என்னையா இது லவ்வா தாங்கடா. இது லைட் ஏதோ கிடக்கு போலடா. பாருங்க சுவிட்ச் எதுமுங்க. இது யாரா இருக்கும்? இது ஒரு ஆள் தந்திருக்காங்க பர்சனலா, தன்னை சொல்லி கொடுக்க சொல்லி தந்திருக்காங்க. பஹாதூர் வந்து வதைச்சா தானே எனக்கு வேற சரியா. ரொம்ப நேசிக்கிறாங்களாம். நீங்க என்ன கொஞ்சம் உயிரன்னு சொன்னாங்க. அவன் தந்தவன் அளப்புறானப்பா. இதுல பக்கத்துல ரெண்டு அவங்களோட சின்ன 2வது மகன். சரியா, இதுல வந்து இது அந்த டேரி மில்க் கேண்டோஸ் மாதிரி இருக்கிறாங்க. என்னென்ன சரியா சரியான ஸ்விட்ச் அறிஞ்சிடுங்க. அதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகாதானே. Yeah. Yeah. இதுல லைட் எங்கடாக்கா? இது உங்களோட காருக்கு வைக்கிறக்கா. அப்ப இதே முன்னுக்கு வைங்க. ஓகே, இது நல்லா ஓடும். கனடாக்கு போற ஆசை எங்கடாக்கா? அப்புறம் இப்ப கப்பல்ல போயிடலாம். இது என்ன வந்து ஒரு கிஃப்ட் இருக்கு. இது யார் தந்துருக்கலாம்? கப்பல்ல உங்களை கனடால போ கலைக்க யார் ஆசைப்படுற ஆளா இருக்கும்? அப்பா இங்க இருந்து கரைச்சல் கனடா இதுல மூத்தவரா? அவர் இல்லையா? உங்களோட ஒரு சின்ன வளர்த்து சொன்ன நிக்க வதங்க. பண்ணி வச்சுட்டு இதுவும் இதுல கார்ல வைக்கிறதா? இது எனக்கு நீங்க தந்தீங்க ஆட்டோல வைக்கலாம். நல்லா இது சின்ன கப்பல்.
நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை. உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்களே என்னன்னா, கப்பல்ல போனா உங்களோட வாழ்க்கை கடைசியா ஒரு கூண்டுக்குள்ள அடைவட்டு இப்படி ஒரு போத்திலுக்கு அடைஞ்சு விடுவீங்களா? அப்ப கனடா என்ன நிப்பாட்ட சொல்லியா? சரிதானே நான் சொல்றேன்? லண்டன்லயா? அப்ப இதுல புலேன் பெற போகுது உங்களோட எப்படிங்க? கொஞ்சம் மடிவான் இல்லை என்னையா போச்சா? என்ன போச்சு? ஸ்மார்ட் வாட்ச் போல கிடக்கு. கட்டி காட்டுவீங்களா? கொழுவா கிடக்கு. பிடிச்சிருக்கோ? விருப்பமா ஸ்மார்ட் வாட்ச் கட்டுறது? அப்ப நாளைக்கு இந்த போனை கனெக்ட் பண்ணி ஸ்மார்ட் வாட்ச்லாம் கதைக்கணுமா இல்லையா? சரி, இவ்வளவு யார் அந்த சரியா சொல்லணுமா? வியல் இல்லாட்டி நீங்கள் இல்லையான்னு சொல்லலாம், நீங்கள் இல்லாட்டி வியல் இல்லையான்னு சொல்லலாம். என்ன போறியப்பா நீ அங்க போற? இது மர்டர் கேஸ்ல முடியப்பா. சரி, இவ்வளவும் தந்த நான் சொல்லுவா. இவ்வளவும் தந்தது உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளை. அப்ப எல்லாரும் கூப்பிட்டு ஒரு சுமார் சின்ன வீடியோ செய்வோம். வா ஜாஸ், கீர்த்தி போங்க, தம்பி தர்ஷன் போங்க, தம்பி எடுத்துக்கொண்டு வாங்க. நிக்கி அப்படி உங்களோட ஃபேமிலிக்கு கண்ணூர் விடக்கூடாது. இதே போல அடுத்தடுத்த வருஷத்துல நாங்க சர்ப்ரைஸ்ல சந்திக்க வரோம். ஏன்னா அடுத்த ஆர்டர் உங்களோட வீட்டு பர்த்டேக்கு சந்திப்போம். ஏன்னா பார்க்க போனா உங்களை கண்டார பேர்வையில சொல்லி போட்டேன். சரி, அது அடுத்த கட்டம். சரி, இவையில நாங்கள் வீட்டு போட்டோ ரைட். சரி, இல்ல என்ன கொஞ்சம் ஹிட் இருக்கா? நீங்க வாங்க லேசையா கொண்டா இதுல எடுங்க. என்னையா ஷர்ட்டா ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கேட்கறேன்னு கோவிக்கணும். கிரீன் கலர் பிடிக்குமா? ஏன்னா நீங்க போட்டிருக்கிற ஷர்ட்டும் கிரீனா கிடக்கு, வந்த ஷர்ட்டும் கிரீனா கிடக்கு. பிடிச்சிருக்கா சார்? உண்மையா? அது என்னன்னு சொல்றேன், என்ன மாதிரி கிட் வந்து கிடக்கு. ஒரு போன் ஒன்று தந்தவங்க சரியா. ஆனா எனக்கு விருப்பமா தான் கிடக்கு, தெர விருப்பம் இல்லை. இருந்தாலும் தாரன் போன இங்க காட்டுங்க உங்களுக்கு வீடியோ கரெக்டா. போன் இருக்கு, இந்த போன், இந்த ஷர்ட் என்ன என்ன மாதிரி கிஃப்ட் வந்து இருக்கு தந்தாக. நான் சொல்றேன், நீங்க யார சரியா கண்டுபிடிச்சீங்க வேண்டாம். ஆனா இங்க நிக்கிறாங்க தந்தாக. போன அவருக்கு வெளியில ஓப்பன் பண்ணி எடுங்களா. போன முன்னுக்கு பின்னுக்கு காட்டு. போன் கலர் அப்படின்னு சொல்லலாம், பின்னுக்கு பார்த்து. கேமரா கேமரா காட்டு. அடுத்த யூனிக்கான கலர் எப்படி இருக்கு போன்? போன் செலக்ட் பண்ண நான் ஆனா போன் எடுத்து தந்தால யாருன்னு நீங்க சொல்லுவேன். சரியா சொல்றேன். தர்சனன் உன மகன்தான். வேற 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 யாரும் அவ்வளவு போன் தர்ற அளவுக்கு இல்லையா அவங்கள்ட்ட? நீங்க அதை அவ்வளவு நினைக்கிற செய்ய மாட்டாங்க. போன் தந்தாக்கள் என்னட்டு சொல்ற ரொம்ப கவலைப்படுறாங்க. போன் தந்தவங்க என்னட்ட போன் தந்தவங்க நான் ஹோல் அடிக்க அடிக்க நீங்கள் ஆன்சர் பண்ணல என்ன மாதிரி சொன்னாங்க. உங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லி கால் பண்ணினவங்களா, நீங்க 2-3 தடவை அடிச்சவங்களா, நீங்க ஆன்சர் பண்ணலன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்ற அளவுக்கு இல்லை. அவங்களுக்கும் நீங்கள் ஒரு என்ன சொல்ற இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனா இருக்கிறீங்களா அவங்களுக்கு. உங்களுக்கு கனவு நீங்க ஏற்கனவே போன ஆன்சர் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த சைலண்ட்ல வச்சுக்கிறாங்க.
அப்ப யாரா இருக்கும் பண்ண எல்லாமே இருக்கு. அப்ப கனவேட்ட போனான்னு சொன்னா கிடக்கு போன அப்படித்தானே. உங்களுக்கு மகன் ஒரு ஆள் தான் இது ரைட். கனடால இருந்து உங்களோட மகன் தான். அவர் என்ன சொன்னாண்டா, தாங்க சித்தப்பா பார்க்கலையாம், தங்களுக்கு அப்பா இல்லாத ஒரு குறைய நீங்கள் அப்பாவா இருந்து தீர்க்கிறீங்கன்னு சொன்னா. ஆனா தான் கோல் எடுத்துதான் நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னு சொன்னாங்க. 7 மண்டா எடுத்து நீங்கள் கதைச்சாலும் ஓகே, கோல் எடுத்துதான் சித்தப்பா கோல் ஆன்சர் பண்ணலன்னு சொன்னாங்க. என்ன சொல்ல போறீங்க? கவனிக்கல. சரி, நீங்க எடுத்து கதையுங்க. அவர் தான் இந்த போனும் ஷர்ட்டும் மற்ற நம்ம பிரேம் நம்ம பிரேமம் பண்றது பாருங்க. என்ன சொல்ல போறீர் மகனுக்கு? நான் அந்த பிள்ளையா தான் பாக்குறீங்க. ரைட். அவரும் சொன்னார், நான் அப்பா இல்லாத நேரத்துல நீங்கள் அப்பா இருந்து தங்களோட குறைகளை தீர்க்கிறவன், தங்களோட என்ன ஒரு தம்பி இருக்கிறானா அவனுக்கு ஒரு அப்பாவா ஆட்டி தட்டுறீங்க, தான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னார். சொல்ல சொல்லி நீங்க போன் எடுக்க ஆராடி என்ன சொல்ல சொன்னார். தான் போன் எடுத்தா ஆன்சர் பண்ணலன்னு சொன்னார். நான் சில போன பிரச்சனையோ தெரியாண்டு தான் போனும் ஒன்று எடுத்து தந்தேன். சித்தப்பா அந்த போன் ஒரு சின்ன டேமேஜ் இருக்கு, டச் ஆகுது இல்லைன்னு சொல்லி புது போனை கொடுத்து சித்தப்பா எடுக்க சொன்னார். அப்படி போன் பிடிச்சிருக்கா பிரேம்? உண்மையா நல்லா இருக்கும். ரைட். அதை முன் வைங்க. என்ன ஒரு பிரேம் கூடாது. ஆனா இதுவும் இப்படி இப்படி நாங்கள் கேமராவுக்கு பார்ப்போம். இந்த பிரேம் நீங்க பார்க்காங்க, பார்த்தா யார் கண்டுபிடிச்சிட்டீங்க. இது யார் தந்திருப்பாங்க? அவரை கூப்பிடுவோம். தர்சன் அம்மா அவருன்னு சொன்னார். என்ன வருவார் இருக்காள். அவனு சொன்னான், தனக்கு அப்பா இல்லாத குறைய நீங்க ரொம்ப தீர்த்து கொண்டிருக்கீங்க என்ன சொன்னார். அவர் அப்பா வேற இருந்து அப்பா எவ்வளவு செய்யணுமா அவ்வளவுக்கு செய்து கொண்டிருக்கிறீங்க. கண்கலங்குற தெரியாது. இப்படி சந்தோஷமா இருக்கணும் நாங்களும் ஆசைப்படுறோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் சித்தப்பா மாதிரி அப்பா மாதிரி இருந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க பாக்குற எனக்கு தெரியும். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இந்த போன் எடுக்கலாம் என்னோட அம்மா அந்த ஆள் வந்து பார்த்து எடுத்தாங்க. எத்தனை போன் பார்த்து கிடைச்சா சித்தப்பா பாவிச்சா நல்ல போனா வடிவா இருக்கணும், ஒரு யுனிக்கான கலரா இருக்கணும்னு சொல்லி தான் போன் ஆள் சேடி எடுத்த என்னோட நின்று. என்ன சொல்ல போறேன் உங்களோட சின்ன மகனுக்கு? நீங்களுக்கு கற்கலைக்கிறீர்கள். நான் அளவைக்க விரும்புகிறேன் சந்தோஷமான நாள்ல. இவ்வளோன்னா கிஃப்ட் என்ன கிடக்கு தெரியல. நான் பர்த்டே கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த படம் தங்காளவை நீங்கள் கூட செந்தனோட ஹோல் பண்ணி கதைச்சா உங்களுக்கு சந்தோஷம். ஆன்சர் நீங்க எடுத்து கதைங்க. இப்போ கேக்கை வெட்டி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். DJ Remix King. போக
Remix King.